கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த ரோடு பாத்தீங்கன்னா கொட்டமேடு ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்தா திருப்பூர் ரோடு போவோம், ரைட் எடுத்தா செங்கல்பட்டு ரோடு போவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா டேசி கேஃபே இருக்குங்களா. இப்போ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே போற இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து வந்திருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வரம் என்க்ளேவ். 40 சென்ட்ல வந்து மொத்தம் 14 பிளாட், பேலன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 10 பிளாட் இருக்கு. ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா 5 பிளாட் இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் கையில இருந்தா போதும், பேலன்ஸ் வந்து லோன் போட்டு கொடுத்துடலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ 2500 ரூபான்றது உங்களுக்கு இப்போ ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல இருக்கு. சோ இப்போ இமிடியேட்டா புக் பண்றவங்களுக்கு 2350 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 2350 ரூபாய் பிரைஸ்ல இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா டிரான்ஸ்ஃபரோட சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். மேலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதுதான். சோ ஆன் த ரோடு, இந்த ரோடு எப்பவுமே பிஸியா இருக்கும். இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்ல பெரிபெரல் ரிங் ரோடுக்கு போய் கனெக்ட் ஆகுது. தாராளமா வந்து வீடு கட்டலாம், ஏன்னா சுத்தி உங்களுக்கு வீடுங்க நிறைய இருக்கு. மெயினான ஏரியா, எப்பவுமே பஸ் போயிட்டு இருக்க ஏரியா. இன்கேஸ் வந்து அவங்க ரீசேல் பண்றாங்க அப்படின்னா நம்மளே ரீபர்ச்சேஸும் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு ரோமியா விலாக். இனி நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்க இந்த ஜிஎஸ்டி ரோடு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த ரோடு பாத்தீங்கன்னா கொட்டமேடு ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்ல வந்து லாஸ்டா ஃபினிஷ் ஆகும். லெஃப்ட் எடுத்தா திருப்பூர் ரோடு போவோம், ரைட் எடுத்தா செங்கல்பட்டு ரோடு போவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா டேசி கேஃபே இருக்குங்களா. இப்போ அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே போற இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க கையில ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா போதும், ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இடம் வந்து வந்திருக்குங்க. நம்ம இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு வெறும் ஒரு 5 நிமிஷத்துல டிராவல் பண்ணி போயிடலாம். உங்ககிட்ட சொன்ன மாதிரி நெல்லிக்குப்பம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணி வந்துட்டேன். என் பின்னாடி இருக்க பார்க்கும்போது தெரியுங்க பஸ் ஸ்டாப். அப்படியே தான் வந்த உடனே சார் இருந்தாரு. ஸோ சார் தான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். உங்களுடைய நேம், நம்ம கம்பெனி நேம் அதெல்லாம் சொல்லி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வரம் என்க்ளேவ். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வரணும்ன்றது நீங்க ஒருத்தர் தெளிவா சொல்லி. இப்போ கூடாஞ்சேரியில இருந்து ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா பெருமாட்டநல்லூர் இருக்கும், அடுத்து காயராம்பேடு, அதுக்கு அடுத்தது நெல்லிக்குப்பம். இது 3 தான் அடுத்தடுத்து வளர்ந்துட்டு இருக்கு மெயினான ஏரியா. இப்ப நெல்லிக்குப்பம்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே முன்னாடியே ஒரு ரோடு ஒன்று ரைட்ல கட் ஆகும். அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் அண்ட் திருப்பூரூர் போற மெயின் ரோடு, ஸ்டேட் ஹைவே. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு தான். அதுதான் இந்த ரோடு. இதுதான் இந்த ரோடு. அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா மேலையூர்னு சொல்லுவாங்க. இது அந்த மேலையூர் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். சோ ஆன் த ரோடு, இந்த ரோடு எப்பவுமே பிஸியா இருக்கும். இது வந்து இன்டர் கனெக்டிங் ஸ்டேட் ஹைவே ரோடு. அதாவது இது திருப்பூரூர், சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, நெல்லிக்குப்பம், கண்டிகை, இதுக்கு பஸ்ஸே இருக்கு. ஆக்சுவலா ஸ்டேட் ஹைவே போற பஸ்ஸே இருக்கு, இன்டர் கனெக்டிங் பஸ்ஸே இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்றது என்னன்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஆக்சுவலா ஓகே மெயினா பஸ் போற ஏரியா தான், மெயின் பஸ் போற ஏரியா தான் இது. சோ இது வழியா திருப்பூரூர் போலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பூரூர், OMR அப்படி போயிடலாம். ரைட்ல போனீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில், எகைன் நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம், கூடுவாஞ்சேரி, கண்டிகை, அது எல்லாமே கனெக்டிங் இருக்கு உங்களுக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வர வழியிலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். இந்த டர்ன் திரும்பின உடனே ஒரு ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு. அது ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. சுத்தி வீடுங்க இருக்கு. இது இல்லாம நம்ம சைட்டுக்கு பின்னாடி கோயில் இருக்கு, வாட்டர் டேங்க். பேசிக்கா நீங்க வீடு கட்டுறதுக்கான தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு அவைலபிள். ஓகேங்க சார். இப்போ நம்மளுக்கு கனெக்டிவிட்டி பத்திலாம் சொல்லிட்டீங்க. இது இல்லாம நம்மளுக்கு நியர்பை வந்துட்டு என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கா சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்ல JS குளோபல் ஸ்கூல் இருக்கு, அப்புறம் எவர்வின் ஸ்கூல் இருக்கு. கூடாஞ்சேரியில மேக்ஸிமம் CBSE ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. SRMோட ஸ்கூல் இங்க இருக்கு. காயராம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. நெல்லிக்குப்பம்ல ஒரு ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் ஒன்னு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்னு இருக்கு. இது இல்லாம காலேஜஸ் பாத்தீங்கன்னா SRM, VIT அண்ட் அப்போலோ காலேஜ் இருக்கு, அண்ட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். இது எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் இருக்கு. இன்னும் எல்லாமே பக்கத்துல 10 to 15 மினிட்ஸ் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சிட்டிக்குள்ள இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டிராபிக் இருக்கும், சிக்னல் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரே 5 மினிட்ஸ் மேல போற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே ஹைவேன்ற போது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ண முடியும். ஓகே சார். இங்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் ஓகே. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல நியர்பைல என்டர்டெயின்மெண்ட் வைஸா ஏசியாலே ரொம்ப பெருசா ஒண்ணு பண்ணிருக்காங்க, வண்டர்லா பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் பண்ணிருக்காங்க. ஓகே சார். அண்ட் தென் வந்து இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்ல பெரிபெரல் ரிங் ரோடுக்கு போய் கனெக்ட் ஆகுது. சோ அதனால இன் ஃபியூச்சர் வந்து இந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ஃபீட் ரோடு, அந்த பக்கம் 30, இந்த பக்கம் 30 வந்து டெவலப் பண்றாங்க. எக்ஸிஸ்டிங்கா அது 40 ஃபீட் இருக்கு. சோ இப்போ 30 உங்களுக்கு பண்ணும்போது 100 ஃபீட் வந்து பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வருது. அதனாலதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா கொடுத்துருப்போம். மத்த பிளாட்லாம் பாத்தீங்கன்னா 22 அடி கொடுத்துருப்போம், இது மட்டும் 47 அடி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
சப்போஸ் நமக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் ஆனா கூட இந்த ஃபர்ஸ்ட் 2 பிளாட் நம்ம சேல் பண்ணல ஓகே இதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம சேல் பண்றோம். இன் கேஸ் ரோடு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அந்த பிளாட் அடிபடக்கூடாதுன்றதுனால ஓகே நம்ம சேல் பண்ணாமே வச்சிருக்கோம். பிளானா இருக்கீங்க. ஆமா அதனால ஃபியூச்சர்ல சப்போஸ் ரோடு எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை சேல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அது ரெண்டை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ அதுல இருந்து 2வது பிளாட்ல இருந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு. மொத்தமே இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 பிளாட் தான். 40 சென்ட்ஸ் ப்ராஜெக்ட், 40 சென்ட். ஓகே 40 சென்ட்ல வந்து மொத்தம் 14 பிளாட். 14ல நம்ம 2 ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகே மொத்தம் 12 பிளாட். அந்த 12 பிளாட் வந்து இப்போ நம்ம ப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்லயே 2 பிளாட் வந்து நமக்கு புக் ஆயிடுச்சு. ஆமா பேலன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 10 பிளாட் இருக்கு. ஓகே ஆமா இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்டுமே வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு வரைக்கும் நம்மளால கொடுக்குறோம்? 800 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க அடுத்தடுத்த பிளாட் 5 பிளாட், ஒரு ரோல வந்து 5 பிளாட் இருக்கும். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா 5 பிளாட் இருக்கு. ஓகே ஸோ நீங்க அதிகமா வேணும் 800க்கு மேல வேணும்னா நெக்ஸ்ட் பிளாட் எடுத்துக்கலாம். ஓகே ஒரே 5x8 பாத்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு சைட்ல நீங்க எடுத்தீங்கனாலே 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பிளாட் எடுத்துக்கலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எடுக்கலாம். நம்ம வந்து லோன் வந்து பண்ணி கொடுக்குறோமா? தாராளமா பண்ணிக்கலாம். லோன் வந்து எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுக்கலாம். இதோட கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 1200 கைட்லைன் வேல்யூ பண்றோம். ஓகே ஸோ மினிமம் வந்து ஒரு 2 to 2.5 lakhs கையில இருந்ததுன்னா பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஒரு 40,000 சேலரி இருக்கும்போது, ஏன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி 40,000 சேலரி இருக்கணும். ஓகே சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஓகே அப்படி நல்லா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஒரு 18 lakhs வரைக்குமே நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கையில இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து லோன் போட்டு கொடுத்துடலாம். ஆக்சுவல் பிரைஸ் வந்து நம்ம சரௌண்டிங்ல என்ன போயிட்டு இருக்கு? இந்த சைட்டுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து? இல்ல பிரதர், ஆக்சுவலா நீங்க நெல்லிக்குப்பம் மெயின் ரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா. உங்களுக்கு தெரியாதது நீங்க சொல்லுங்க, இப்பதான் பண்ணிட்டு வந்தா சொல்லுங்க. 3500 ரூபா, 4000 ரூபா, இது இல்லாம 7000 ரூபா வரைக்குமே அதாவது கமர்ஷியல் இருந்ததுன்னா விற்கிறாங்க. இப்போ நீங்க அங்க வாங்குறத விட அங்க இருந்து ஒரு 5 minutes டிராவல்ல வரும்போது அதை விட பாதி ரேட்டுக்கு உங்களுக்கு இங்க கிடைக்குது. அதாவது உங்களுக்கு 5000 ரூபாய் விற்கிறாங்கன்னா அதோட பாதி ரேட்ல ரொம்ப தள்ளிலாம் போல இங்க தான் இருக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப தள்ளி நீங்க வந்தீங்கன்னா 5 minutesல ரீச் ஆயிடலாம். சோ என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்றோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ 2500 ரூபான்றது உங்களுக்கு இப்போ ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல இருக்கு. சோ இப்போ இமிடியேட்டா புக் பண்றவங்களுக்கு 2350 ரூபாய் கொடுக்குறோம். சோ ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் 2500 ரூபாய் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். 2500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. இந்த 2350 ரூபாய் பிரைஸ்ல இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா டிரான்ஸ்ஃபரோட சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். அதுவே வராதா 1 lakh? ஆமா, அது வந்து இப்போ புக் பண்றவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஹைவேல பஸ் போற ஒரு இடத்துல 2350 ரூபாய் இங்கே நிக்கும். நம்ம அதுதான் பஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கோமே, லைவா அதுதான் காமிச்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம சைட் எங்க டெவலப் பண்ணாலுமே ரிசர்வ்டா இருக்க ஏரியால போய் டெவலப் பண்றதுக்கு இல்ல, ஊருக்குள்ளர அங்கங்க ஒரு இடம் இருக்கும். அதனாலதான் ஏன் இவ்வளவு சின்ன கம்யூனிட்டி கொடுக்குறோம்னா எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. இப்போ ஒரு மினிமமா ஒருத்தவங்க ஒரு வீடு கட்டி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் தான் கிடைக்கும். அங்க யாரா ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறாங்கன்ற ஒரு ஆப்ஷன்ஸ்ல யாருமே கட்டாம ரொம்ப நாளா அப்படியே இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இப்போ வீடே இல்லாதவங்க ஒரு 20,000 30,000 வாடகை கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஎம்ஐயாவே இங்க கட்டிக்கலாம். பயப்படாம தாராளமா வந்து வீடு கட்டலாம். ஏன்னா சுத்தி உங்களுக்கு வீடுங்க நிறைய இருக்கு. மெயினான ஏரியா, எப்பவுமே பஸ் போயிட்டு இருக்க ஏரியா. இது இல்லாம வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில நீங்க வாங்கும் போது என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ அது எல்லாமே நம்மளும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சுத்தி காம்பவுண்ட் பண்ணிருக்கோம், தார் ரோடு கொடுத்துருக்கோம், இபி ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம். தென் இது இல்லாம சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். நல்ல பிராண்டடான கம்யூனிட்டியில வாங்கும் போது என்னென்னலாம் கிடைக்குமோ அது ஒரு சப்சிடைஸ்ல நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்ல சின்ன வேல்யூல நம்ம பிளாட் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஈபின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் வேலை இருக்காது. ஒரு லைன் ஆப்போசிட்ல அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா இமிடியேட்டா நம்ம ஈபி போட்டு போர் போட போறீங்கனால டக்குன்னு எடுத்து இழுத்து எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் பிரதர். 42 lakhsல வந்து வீடுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்த 42 lakhsன்றது பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியா பிளஸ் 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்டட் வரும். இதுல வந்து ஆல் இன்க்ளூசிவ் வந்துரும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே, பட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்துரும். ஒரு 3 விஷயத்துக்கு மட்டும் செப்பரேட்டா அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இபி, பிளான் அப்ரூவல் அண்ட் தென் பாத்தீங்கன்னா செப்டி டேங்க். இதுக்கு மட்டும் அவங்க பே பண்ற மாதிரி, இதுக்கு மட்டும் தான் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றேன். அதனால எனக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் இருந்து வரலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா வந்து ரொம்ப சென்டரா நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐடின்னு மட்டும் கிடையாது, நீங்க ஆட்டோமொபைல் செக்டார், சிங்கப்பூர் மால் கோயில் போனாலும் நம்ம அப்படியே போய்க்கலாம். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி இங்க இருந்து ஒரு 11 kilometersல போய்க்கலாம். மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டில ஆட்டோமொபைல் செக்டாரும் இருக்கு, as well as உங்களுக்கு இன்ஃபோசிஸோட அந்த ஐடி கம்பெனியும் இருக்கு. இது இல்லாம ஜோகோ இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்ரீராமோட ஐடிசிஸ் இருக்கு உங்களுக்கு வண்டலூர்ல. இது இல்லாம இங்க இருந்து திருப்பூரூர் போயிட்டீங்கன்னா OMR கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க இருந்து திருப்பூரூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 15 minutesல நம்ம ரீச் பண்ணிடலாம். OMR அது வந்து சிறுசேரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு 1 or 2 yearsல அதுவும் ரெடி ஆயிடும். அப்படி பார்க்கும்போது ஒரு சிறுசேரி மெட்ரோ வரைக்குமே நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இன்கேஸ் வந்து அவங்க ரீசேல் பண்றாங்க அப்படின்னா நம்மளே ரீபர்ச்சேஸும் பண்ணிக்கிறோம். 1 year கழிச்சு நீங்க இமீடியட்டா சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இமீடியட்டா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். நாங்களே வேணாலும் வாங்கிப்போம். இல்ல கஸ்டமர் நம்ம
கஸ்டமருக்கும் அதை நம்ம சேல் பண்ணி இமீடியட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. மினிமம் அடுத்த வருஷம் வந்து இந்த ஏரியாவில் வந்து 3500 கன்ஃபார்மாக வந்து போகும். இப்போ கூடாஞ்சேரியில் வாங்க முடியாதவங்க பெருமாட்டநல்லூரில் வாங்கினாங்க. பெருமாட்டநல்லூர் இன்னைக்கு 6000 போனோன்னா காயராம்பேட்டில் வந்தாங்க. காயராம்பேட்டில் 2000 போனது இன்னைக்கு 5000 போகுது. அங்கே காயராம்பேட்டில் வாங்க முடியாதவங்க நெல்லிக்குப்பத்தில் வாங்குறாங்க. நெல்லிக்குப்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3500 போகுது. அங்கே வாங்க முடியாதவங்க கொஞ்சம் தள்ளி போகலாமேன்னா அதுக்கு அடுத்தது இங்கே தான். ஓகே. ஸோ அடுத்தது இங்கே தான்ற போது இங்கே 2500 போகுது. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெல்லிக்குப்பத்தில் 5000 போகும்போது இங்கே 3500 போயிடும் உங்களுக்கு அடுத்த வருஷமே. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸே அவைலபிலிட்டி கிடையாது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் திருப்பூர் ரோடு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் ரோடு ஒட்டி ப்ராஜெக்டே கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் விற்று முடிச்சிட்டாங்க. ஊர் உள்ளவனா கூட்டிட்டு ஆமா, அப்படிதான் கூட்டிட்டு போறாங்க. நீங்க லெஃப்ட் ரைட் போறதை விட ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அந்த ஹைவே நியர்பை இருக்கிறதுனால உங்களுக்கு இது அப்ரிசியேஷன் வேல்யூ வந்து சீக்கிரம் ஆயிடும். அதெல்லாம் யாருன்னா இப்போ டிராவல் பண்ணி வரீங்கன்னா பஸ்ல ஏறி ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நம்ம சைட்டுக்கே பஸ்ல வரலாம். இல்லைன்னா நீங்க வந்து கூடாஞ்சேரில இருந்து நெல்லிக்குப்பம் ஏறி இறங்கிட்டீங்க அப்படின்னா நெல்லிக்குப்பத்துல இருந்து நீங்க 5 மினிட்ஸ்ல ஆட்டோ இருக்கும், ஆட்டோல வரலாம். இல்ல நம்ம இங்க வீடு இங்க கட்டியிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து பைக் எடுத்துட்டு போய் நெல்லிக்குப்பத்துல போட்டு அங்க இருந்து எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ் இருந்து திருப்பூர் போனாலும் ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்கு. ஷேர் ஆட்டோவும் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ரெகுலர் பஸ்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல நீங்க பஸ் காமன் பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓனா வச்சு இல்லாதவங்க, அதாவது பைக்கே இல்லாதவங்க கூட பஸ் மூலியமா வேலைக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமா இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். இங்கேருந்து நடந்து போற தூரத்துல பஸ் ஏறி நம்ம கூடாஞ்சேரிக்கு போயிடலாம். கூடாஞ்சேரியில இருந்து நீங்க தமிழ்நாட்டுல எந்த பார்ட்டுக்கு வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். முக்கியமான சென்னைக்கு வந்து கூடாஞ்சேரி தான். ஏன்னா கிளாம்பாக்கம் தான் இன்னைக்கு வந்து அடுத்த நிறைய டெவலப்மெண்ட் இருந்த ஏரியா. ஸோ கிளாம்பாக்கம்க்கு அடுத்தது கூடாஞ்சேரி, கூடாஞ்சேரிக்கு அடுத்தது இந்த ஏரியா தான்ன்ற போது கண்டிப்பா வந்து இந்த இடம் அப்ரிசியேஷன் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் பெரிய அப்ரிசியேஷன் இருக்கும். எல்லாத்தையுமே கேட்டு தெளிவா சார் வந்துட்டு சூப்பராக பதில் சொன்னார். இங்கே இல்லாததே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கூடுவாஞ்சேரி தாண்டி வந்துட்டாலுமே 3000 கிலோ ஸ்கொயர் ஃபீட் எதுவுமே கிடையாது. 3500, 4000, 5000 அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாப்பு சைட்டுங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி, பஸ் போயிட்டு வர ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல வெறும் 2350 ரூபாய் போகிறாங்க. இது வெறும் ப்ரீ லான்ச் ஆஃபர். ஒன்ஸ் இது லான்ச் பண்ணிட்டாங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே போகும். இதை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வரீங்கன்னா 3000 போக கூட வாய்ப்பு இருக்குது. ப்ரீ லான்ச் ஆஃபராக 2350 ரூபாய்க்கு பட்டா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க, ரிஜிஸ்டரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். எப்போ வேணாலும் கால் பண்ணி கேளுங்க. எந்த ஒரு டீட்டெயில் தெரியுங்க. இந்த மாதிரி அப்ரூவ்ட் லேண்டு 2350 ரூபாய்க்கு இது ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. பிளாட்டே 10 பிளாட் தான் இருக்கு. இது வரைக்கும் நமக்கு வீடு இல்லை, வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல சின்னதாக ஒரு அழகா வீடு தனியாக கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் யாரா இருந்தாலும் வாங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல நான் பண்ணி கொடுக்குறேன். வீடுமே வந்து நம்ம குவாலிட்டியா பண்ணி கொடுப்போம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு நீங்க அடுத்த நெக்ஸ்ட் 2 ஜென்ரேஷன் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பண்ணி கொடுப்போம். வாங்க வந்து சைட்டை பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். நம்ம சொன்னது எல்லாமே கிளாரிட்டியோட இருக்கும். அப்படி எல்லாமே கிளியரா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சைட் பிடிக்கும்ன்ற பட்சத்தில் நீங்க புக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்டாலும் சரி சாரோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்னொரு நாள் இன்னொரு டேல் பார்ப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார்.